தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கு செல்லும் வழியான அண்ணாள் நகர் சாலை கனமழையால் சேதமடைந்த நிலையில் அதனை சரி செய்து தரக்கோரி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். முழு விவரம். தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கு செல்லும் வழியான அண்ணாள் நகர் சாலை கனமழையால் சேதமடைந்திருக்கும் நிலையில் அதனை சரி செய்து தரக்கோரி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். தூத்துக்குடி எட்டயாபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய அண்ணாள் நகர் சாலை முழுவதும் மழையால் சேதமடைந்து சேரும் சகதியமாக காணப்படுவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பாதிப்படைந்துள்ளனர். மாநகராட்சி உரிய சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலை உள்ள பெற்றோர், பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் அண்ணாள் நகர் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் பள்ளி. இங்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் குடியிருப்புகள் அமைந்துள்ளது. இந்த நிலையில் அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய சாலையானது மழையினால் சேதமடைந்துள்ள வாகனங்கள், ஓட்டிகள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி மாணவ மாணவிகள் கொண்டு செல்லும் பெற்றோர்கள் விபத்து உள்ளாகும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் அந்த சாலையை அமைத்து தரக்கோரி மாநகராட்சி நிர்வாகிகளிடம் பல முறை நாங்கள் மனு அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இதை தொடர்ந்து தூத்துக்குடி மதுரை செல்லக்கூடிய 4 வழிச்சாலை பள்ளி அமைந்துள்ள அருகே பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டு 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்றது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.